விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு திட்டத்தில் தமிழக மின்சார வாரியம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதிய இணைப்புகளுக்கான விண்ணப்பம் ஆன்லைன் முறையில் மட்டுமே ஏற்கப்படும் என்றும் விரைவான அனுமதி வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவற்றை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. விவசாயிகளின் வாழ்க்கையை எளிதாக்கும் இந்த அறிவிப்பின் முழு விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். விவசாயம் தமிழ்நாட்டின் முதுகெலும்பாக உள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு மட்டுமே இலவச மின் இணைப்பு வழங்குவதில் முன்னிலை வகித்து வருகிறது. தற்பொழுது மாநிலம் முழுவதும் 23 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் பாசனங்களுக்கு இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திட்டத்திற்காக அரசு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவழித்து வருகிறது. இது விவசாயிகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் அவர்களின் செலவின சுமையை குறைக்கவும் பெரும் பங்காற்றும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இப்பொழுது புதிய அறிவிப்பு ஒன்று வந்துள்ளது. அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இனிமேல் புதிய விவசாய மின் இணைப்புகளுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் வழியாக மட்டுமே ஏற்கப்படும். இதனால் விண்ணப்பதாரர்கள் அலுவலகமாக சென்று அலைந்து திரிந்து விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து, முந்தைய காலங்களில் புதிய இணைப்புக்காக வருடக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. இப்பொழுது அந்த காத்திருப்பு காலம் குறைக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதி அளித்துள்ளனர். அடுத்து, இந்த நடவடிக்கைகளுக்காக மட்டும் இந்த ஆண்டில் அரசு 9,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கி உள்ளது. இது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின் திட்டம் தொடர்ச்சியாகவும் சீராகவும் செயல்பட உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து, பழைய மோட்டார்களும் பழைய இணைப்புகளும் இனிமேல் டிஜிட்டல் மீட்டர் மூலம் பதிவு செய்யப்படும். இதனால் யாருக்கு எவ்வளவு மின்சாரம் வழங்கப்படுகிறது என்பது துல்லியமாக கண்காணிக்கப்படும். இந்த அறிவிப்பின் மூலம் விவசாயிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. இலவச மின் இணைப்பு தொடர்ந்து கிடைப்பதால் பாசன பணிகள் சீராக நடைபெறும். ஆன்லைன் விண்ணப்ப முறையால் நடுவழியில் ஏற்படும் செலவுகள் மற்றும் பிரச்சனைகள் குறையும். விரைவான அனுமதி மூலம் நீண்டகால காத்திருப்பு தவிர்க்கப்படும். அரசாங்க நிதி உயர்வதால் சேவைகள் மேலும் மேம்படும். இதனால் விவசாயிகள் நிம்மதியாக பாசனத்தில் கவனம் செலுத்த முடியும். ஆனால் சில சங்கங்கள் இன்னும் சில குறைகளை அரசின் முன் வைத்துள்ளன. இதை பற்றி விவசாயிகள் தெரியப்படுத்துவதாவது, பல மாவட்டங்களில் புதிய இணைப்புகளுக்கான காத்திருப்பு நீண்டு கொண்டே செல்கிறது என தெரிவித்துள்ளது. இதனால் உடனடியாக பதிவு செய்த அனைவருக்கும் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சில இடங்களில் மின்சார விநியோகம் சரியாக நடைபெறாததால் விவசாயிகள் டீசல் ஜெனரேட்டர் வாங்கி பயன்படுத்தும் நிலை உருவாகியுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இத்தகைய சிக்கல்கள் தீர்க்கப்பட்டால்தான் இலவச மின் இணைப்பு திட்டம் முழுமையான பயன் அளிக்கும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையில் எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கான சோலார் பம்ப் செட் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்து பாசன மோட்டாரை இயக்கும் இந்த திட்டம் மின்சார செலவை குறைக்கும். அத்துடன் விவசாயிகளின் பாசன தேவைகளை இன்னும் சுயமாக நிறைவேற்றும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழக விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பில் புதிய அறிவிப்புகள் விவசாயிகளுக்கு நிம்மதி அளிப்பதாக கூறப்படுகிறது. ஆன்லைன் விண்ணப்பம், விரைவான அனுமதி, நிதி உயர்வு, டிஜிட்டல் மீட்டர் ஆகிய வசதிகள் விவசாயிகள் எதிர்பார்த்த முன்னேற்றமாக அமையும் என நம்பப்படுகிறது. ஆனால் காத்திருப்பு காலம், மின் விநியோக பிரச்சனைகள் ஆகியவை விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இத்திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தால் தமிழ்நாடு விவசாயம் இன்னும் வளம் பெறும் என நிபுணர்கள் கருதுகிறார்கள். நன்றி.